ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு டாக்டர் கொஞ்சம் பீதியாக்குற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம மீனாவுக்கு ஒன்றும் புரியலங்க, அவங்க அம்மாவுக்கு அதுக்கு மேலே புரியல. அச்சுச்சோ என்னடி ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை வருமுன் காப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். மித்தப்படி நீங்கள் பெருசாலாம் எதுவும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்ல இதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டாங்களாம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நோ 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 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னடா இது தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இல்லை? அப்படி தான். எப்படி லவ் ஃபெயிலியர்னா ஃபீலிங்ஸில் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? ஆமாங்க, ஹார்ட்டு வலிக்க முடியல, ஹார்ட்டு உடைய முடியல, அதனால ஹார்ட் ப்ராப்ளம் தான் வரும். இது 2K கிட்டோட ட்ரெண்டு. சரி பரவாயில்ல விடுங்க, இப்படிலாம் வியாதி வருதாமா. சரி இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நின்று பேசலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல நான் வேணா பேசிட்டு மாமான்னு சொல்கிறாங்க. அவர் வந்தோடனே பேசிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து இவர் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாராமா. கடையில் சாப்பிட்றது என்னடா நல்லா இருக்குது, பொண்டாட்டி சமைக்கிறத விட கேவலமாக தானே இருக்குது, அதை மட்டும் ஆஹா ஓஹோங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கடை சாப்பாடுன்னு நினச்சி டப்பாவில் போட்டு கொடுத்தா பொண்டாட்டி சமையல் எது கடை சாப்பாடு எதுன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வெறுப்பேத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடக்குது. பேச்சு முத்தி போயிடுச்சு. முத்து வந்து யார் இருக்காதுன்னு பார்க்காமே, அதாவது விஜயா முன்னாடியே விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்க. ஓ இதுதான் விஷயமா, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்களாமா. நீ அங்கே ஒரு பக்கம் மருமகளை நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு பக்கம் மருமகளை நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னம்மா உன் கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம மனோஜி ரோகிணி பிரிக்கிறதுக்காக பல பிளான் போடுதாம்மா. ரோகிணி ஒரு பக்கம் கடைக்கு போகிறேன்னு சொல்ல நீ ஏன் போகிற, நீல போகக்கூடாது, மனோஜையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல மனோஜ் வேணா நீ தனியாக போயிட்டு வா, உனக்கு கொஞ்ச நாளைக்கு நான் சம்பளம் தரேங்குது. எப்படி அவங்களே கஷ்டப்பட்டு அடுத்தவங்க ஆட்டை போட்டெல்லாம் கடையை ஓப்பன் பண்ணாங்க. கடைசியில் நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க எல்லாம் சரியாயிடும். மீனா ஒரு பக்கம்